ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திருமிகு மனோஜ் பாண்டியன் இன்றைக்கு மாலை 4 மணிக்கு அவருடைய ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யறேன், இப்ப திமுகவில் இணைந்திருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான விமர்சனத்தையும் முன்வைக்கிறார். ஆனாலும் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய இவர் இப்ப திமுகவில் இணைந்த நோக்கம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரது தந்தையார் முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியன் அவர்கள் 1977 உதவி சபாநாயகர். எம்ஜிஆரால், இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆரால் பெரிதும் நேசிக்கப்பட்டவர். ஒரு காலகட்டத்திலே 77க்கு முன்பு எம்ஜிஆரின் இல்லம் ராமாவரம் இல்லத்திற்கான எலக்ட்ரிசிட்டி பில்லு பிரச்சனை ஆயிடுச்சு. கரண்ட் பில்லு கட்டல, ஏதோ ஒரு காரணத்தினால. பாண்டிய அண்ணாச்சி தான் தகவல் தெரிந்து ஓடி போய் அதை கட்டினார். இதெல்லாம் பழைய வரலாறு. எதற்காக நான் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அதிமுகவோடு நெருக்கமான ஒரு குடும்பம். அவரது இன்னொரு தம்பி இப்போது பாரதிய ஜனதாவில் இருக்கிறார். என்றாலும் பாண்டிய அண்ணாச்சி, மனோஜ் எல்லாருமே அதிமுகவோடு ரொம்ப நெருக்கமான குடும்பம். என்னதான் ஒரு ஓபிஎஸ் இப்ப இருந்தாலும் அதிமுக எம்எல்ஏ தான், அதிமுகவின் மூத்த உறுப்பினராகத்தான் பார்க்கப்படுவார். நீங்க வரலாறு சொல்லும்போது திரு தராசிசாம் அவரும் அதுதான் குறிப்பிடுகிறார். இப்போ நிறுவனர் எம்ஜிஆர் அவர்களோ இல்ல அம்மா ஜெயலலிதா அவர்களோ இருந்த போது இருந்த மாதிரி இப்ப இல்ல இயக்கம், அது பாஜகவோட கிளை கழகமா செயல்படுது அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நிறைய முன்வைக்கிறார். அது சரிதான். ஆனா இன்றைய தேதிக்கு அதிமுகவை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டையிலை சின்னத்தை கையில் வைத்திருக்கிற, அதற்கு கையில் போடுகிற உரிமை பெற்ற பொதுச் செயலாளர். அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஆக அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக கொண்ட இயக்கம். அவருக்கு கீழே ஏராளமான பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள், அந்த நிர்வாகம் பூரா இருக்கு. 4 பேர் ஓபிஎஸோடு சேர்ந்து வந்தார்களே தவிர அவர்களுக்கான அந்த மொமெண்டம் கிரியேட்டே ஆகல. அதிமுகல இருந்து வேற ராஜினாமாக்கள் இல்லை, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வர்ற விஷயம் தானே. எனவே அப்படியான குற்றச்சாட்டு வைக்க முடியாது. ஆனா துரைக்கர் நான் சொல்றது ஒரு பாயிண்ட் ரைட்டு. என்னன்னா, ஒரு அரசியல்வாதி தனது அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி பாடுபட வேண்டும். நம்ம கான்ஸ்டிடுவன்சில நம்ம ஜெயிக்க முடியுமா? அடுத்தாப்புல தேர்தல் வந்தா மீண்டும் நம்ம அந்த சட்டமன்றத்துக்குள்ள போக முடியுமா? எல்லா அரசியல்வாதிகளின் கவலையும் இதுவா தான் இருக்கும். இதிலிருந்து நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி அல்லது அதிமுகவின் அந்த ஒரிஜினல் வாக்கு வங்கி சிதைவு, இதை மனோஜ் பாண்டியன் அவர்கள் உணர்கிறார்கள். எனவே மீண்டும் ஆலங்குளத்துல போட்டியிடக்கூடிய வாய்ப்பை திமுக வழங்கினால் திமுக கூட்டணியில் நாம் வெற்றி பெற முடியும். பார்க்கலாம் அவங்களுடைய கணிப்புகள் எப்படி இருக்கிறது, அதெல்லாம் சட்டமன்ற தேர்தலை எப்படி பிரதிபலிக்குது அப்படின்னு பார்க்கலாம். நன்றி திருமிகு தராசு ஷியாம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.